மரணம் அடைந்தவர்கள் முதலிலே 3 பேர் மரணம் அடைந்திருக்கின்றார்கள் கள்ளச்சாராயம் குடித்து. அப்பொழுது மாவட்ட ஆட்சித்தலைவர் பேட்டி கொடுக்கின்றார். அந்த பேட்டியை இந்த எல்இடியில பாருங்க. செய்தி பற்றி விளக்கம் நம்ம கூடுதல் டீடைல் விவரங்களுக்கு போனோம்னா அதுல ஒரு 3 டெத் நடந்ததா இந்த 3 டெத்துமே நம்மளுடைய கள்ளக்குறிச்சி மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல் நடந்த இறக்கம் கிடையாது. அதுல பிரவீன் இருக்க ஒரு பையன் வயிற்று வலின்னு சொல்லி நேற்று வந்துட்டு மறுபடியும் குணமாயிட்டு வீட்டுக்கு போயிட்டாப்ல. அது இல்லாம 2 பேர் வெவ்வேறு டெத்துக்காக, ஒரு ஆள் வயசாக இறந்துட்டாரு, இன்னொரு ஆள் பிட்ஸ் மூலியமா இறந்ததாவது தகவல். அது எல்லாமே அவுட் ஆஃப் த ஹாஸ்பிட்டல் டெத்து தான் நடந்ததுனால அதுக்குண்டான விவரங்கள் இந்த மெடிக்கல் காலேஜ் டெத் ஆர் இந்த தவறான ஆல்கஹால் டெத் மாதிரி நம்ம இல்லைன்னு தெரிய வருது. ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் உண்மையை மறைத்து போய் பேசுகின்றார். உண்மையிலேயே நடந்த சம்பவத்தை அவர் ஊடகத்தின் வாயிலாக, பத்திரிகையின் வாயிலாக அப்பொழுது தெரிவிக்கப்பட்டிருந்தால் இவ்வளவு உயிர்கள் பறி போயிருக்கிறார். மாவட்ட ஆட்சித்தலைவர் பேட்டி கொடுக்கின்ற பொழுது என்ன சொல்கிறார்? ஒருவர் வயிற்று வலி காரணமாக வயிற்றுப்போக்கு ஏற்பட்டு இறந்ததாக சொல்கிறார். மற்றொருவர் வயது முதிர்ப்பின் காரணமாக இறந்து விட்டதாக சொல்கிறார். இன்னொருவர் வலிப்பு இருந்ததாக சொல்கிறார். இப்படி அரசனுடைய அழுத்தத்தின் காரணமாக மாவட்ட ஆட்சித்தலைவர் இப்படிப்பட்ட பச்சை பொய்யை சொல்லிய காரணத்தினால் இந்த கள்ளச்சாராயம் குடித்தவர்கள் இந்த மாவட்ட ஆட்சித்தலைவருடைய செய்தியை கேட்டு சிகிச்சை பெறாமல் இருந்து விட்டார்கள். பல பேர் துக்கத்தை வந்தவர்கள். மாவட்ட ஆட்சித்தலைவர் சொல்கிறார், இது வதந்தியை நம்ப வேண்டாம். யார்? மாவட்ட ஆட்சித்தலைவர் பேட்டியிலே சொல்கிறார், வதந்தியை நம்ப வேண்டாம். கள்ளச்சாராயம் குடித்து இந்த 3 பேர் இறக்கவில்லை, அந்த காரணத்தையும் சொல்லிவிட்டார். இதனால் மக்கள் நம்பினார்கள், ஏழை மக்கள் நம்பினார்கள். துக்கத்துக்கு வந்தவர்களும் மது அறிந்து குடித்தார்கள். அதனால் இவ்வளவு பெரிய இழப்பு, உயிரிழப்பு ஏற்பட்டிருக்கின்றது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.